ஹாய் மக்களே, காஞ்சி ஆட்டோக்காரன் யூடியூப் சேனல். இது முக்கியமான ஒரு பதிவு. ஆட்டோ டாக்ஸி இருக்குது. இதில் பைக் டாக்ஸின்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க ரேபிட்டோவில். அது ஒரு அந்த பதிவு தான் இதுவசம் தான் இந்த வீடியோ. இது கண்டிப்பாக அதை யாரை ஷேர் பண்ணணுமோ ஷேர் பண்ணுங்கள். முக்கியமான பதிவு இது என்ன பதிவுன்னா, இப்போது ரேபிட்டோவில் இப்போ ஆட்டோ புக் பண்ணுறோன்னா ஆட்டோக்காரன் வரான். ஆட்டோ புக் பண்ணி நம்ம போய் இறங்க வேண்டிய இடத்துல இறங்குறோம், இறக்கி விட்டுறாங்க ஆட்டோக்காரங்க. இப்போ ஒரு கால் டாக்ஸி புக் பண்ணுறோன்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு கால் டாக்ஸி புக் பண்ணி போய் இறங்கிடுறோம். பைக் டாக்ஸின்னு ஒன்று வந்திருக்கு பாருங்கள். அதை ஏன் புக் பண்ணுறீங்கன்னு ஒன்றுமே புரியல எனக்கு. ஏன் புக் பண்ணுறீங்கன்னா ஒன்றுமே புரியல எனக்கு. பைக் டாக்ஸியை நம்பி போகாதீங்க, சரிங்களா? ஆட்டோக்காரன் கால் டாக்ஸி டிரைவர் நம்பி போயிடலாம். பைக் டாக்ஸி மட்டும் நம்பி போயிடாதீங்க மக்களே. உஷாராக இருங்க. உங்கள் நல்லது தான் சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். 4 பேருக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், ஓகேங்களா? காஞ்சி ஆட்டோக்காரன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது ஏன்னு சொல்கிறேன்னா, பைக் டாக்ஸியை நம்பி எங்கேயும் போயிடாதீங்க. ஒரு பைக் டாக்ஸியும் நல்லவன் வருவான், ஒரு பைக் டாக்ஸியும் ஒரு மாதிரியான வில்லங்கமானலாம் வருவாங்க. கொஞ்சம் பார்த்து இருந்துக்குங்க. பைக் டாக்ஸி எந்த காரணத்துக்கு வந்து புக் பண்ணாதீங்க. ஆட்டோ புக் பண்ணி போய் இறங்குற மாதிரி பாருங்கள். கால் டாக்ஸி இருக்குது உங்களுக்கோசம். கால் டாக்ஸி ஆட்டோ அதுதான் உங்களுக்கு இருக்காங்க. இந்த பைக் டாக்ஸி வந்து யாரையும் நம்பி போயிடாதீங்க. என்ன நம்பிக்கையில் நீங்கள் அந்த பைக் டாக்ஸியை புக் பண்ணி போகிறீங்க, அதுக்கு அவங்களுக்கு பதில் சொல்லுங்கள்.